மோர் மிளகாய். மோர் மிளகாய் அப்படின்னாலே மிளகாய மோர்ல ஊற வச்ச மிளகாய் அப்படின்னு தான் நமக்கு நல்லாவே கிளியரா தெரியுது. ஸோ இந்த மோர் மிளகாய் வத்தல் எப்பொழுதுமே வெயில் காலம், நம்ம ஆக்சுவலாக மே மாதம் நம்ம இந்தியாவில் எங்கள் அம்மா எப்பொழுதுமே ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. மே மாதம் லீவில் மோர் மிளகாய் வத்தல், அப்புறம் மணத்தங்காளிக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாமே போட்டு வைப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஜூன் ஜூலை மழை காலத்தில் ஒரு ரசம் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு. நல்லா எந்த மிளகாய் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். பொதுவாக காரச்சாரமாக இருக்கிற நல்ல ஒரு பச்சை மிளகாய் வாங்கி அதை நல்லா கழுவி வச்சுட்டு தயிர், கெட்டி தயிர் இருந்த மோரில் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாய் எல்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் வைக்கணும். ஒரு தடவை 2 தடவை அதே மாதிரி பண்ணிட்டு நல்ல வெயிலில் உலர வைக்கணும். உலர வச்சா அது நல்லா காஞ்சு கிடைக்கிற அளவுக்கு உலர வச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சா என்னைக்கு வேணாலும் நம்ம அதை எண்ணெயில் பொரித்து மோர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க முடியும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மைதா மாவு தோசை பண்ணும் பொழுது இந்த மோர் மிளகாயை அதில் நல்லா கிள்ளி போட்டுருவாங்க. அது செம்ம டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். If you've enjoyed this video, give it a thumbs up, and for more videos like this, subscribe to our YouTube channel by clicking the subscribe button below. And also remember to click on the notification bell symbol. This way you'll be informed of any videos we upload. You'll be the first to be informed.